ரைட். Yes, sir. செமிகண்டக்டரோட லாஸ்ட் லெக்சர்ல நம்ம இருக்கோம். இந்த டாபிக்கோட பேரு ஸ்பெஷல் டயோட்ஸ். ஸ்பெஷல் டயோட் இல்லைன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் டயோட்னு கற்றுக்கலாமா? ரைட். ஸோ போர்டில் நிறைய 2 மார்க்ஸும் 1 மார்க்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள். தென் நமக்கு ஜீனர் டயோட்ல ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா கற்றுக்கிறீங்களா? ஸ்பெஷல் டயோட்னா என்னென்ன நம்ம படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டயோடோட பேரு எல்இடி. ஆமா, எங்களுக்கு தெரியும். நிறைய விழா காலங்கள்ல எல்இடி பல்ப்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கோம், டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்னங்க சார்? எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லைட் எமிட்டிங் டயோட். இதை முடிச்சுட்டு 4-5 ப்ராப்ளம் சால்விங் ஐடியா சொல்றேன், அதையும் கத்துக்கிட்டீங்கன்னா லெசன் சூப்பரா முடிஞ்சிடும். ரெண்டாவது போட்டோ டயோட். மூணாவது சோலார் செல். ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நல்லா கற்றுக்கணும். நாலாவது இவன் தான் ஹீரோ, இவன்கிட்ட இருந்து தான் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஜெனர் டயோட்னு சில டீச்சர் சொல்லுவாங்க, சில பேர் ஜீனர் டயோட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வாயில் நுழையுதோ அப்படி வச்சுக்கோங்க. ஜீனர் டயோடு, ஜெனர் டயோடு. ரைட்டா? ரைட். ஸோ இந்த 4 டயோடை பற்றி பேசினா இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். முதல்ல எல்லாத்துக்குமே நீங்கள் சிம்பிள் கற்றுக்கணும். ஒரு டயோடு எப்படி இருக்கும், வெறுமனே இந்த மாதிரி டிராப் பண்ணா, எல்லாரும் நல்லா கத்துக்கோங்க, இதுக்கு பேரு தான் பிஎன் ஜங்ஷன் டயோட். சிம்பிள் பார்த்துக்கோ, பேர் படிச்சுக்கோ. இதுக்கு பேரு பிஎன் ஜங்ஷன் டயோட். நம்ம இவனை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறது இல்லை. இவன் தான் எல்லா டயோடோட அம்மா இல்ல அப்பா, ஞாபகம் வச்சுக்கலாமா? மதர் ஆஃப் டயோட். எல்லா டயோடும் இந்த டயோட்ல இருந்து உற்பத்தி பண்ணப்பட்டது தான். அதனால இவர் தான் பேரண்ட் டயோட் தான் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. ரைட் சார். அப்ப நம்ம எல்இடி உள்ளார போகலாம். எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும், லைட் எமிட்டிங் டயோட். இதோட வேலை என்னங்க சார்? இதோட வேலை என் கூடவே கத்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான் இதோட வேலை. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், ஸ்விட்சில் எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா பல்பு க்ளோ ஆகும். அப்போ இங்கே நடக்கிறது எல்இடியில் என்னப்பா நடக்குது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. நான் செஷன் முடித்த பிறகு நைட் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது ஒரு 1/2 அன் ஹவர் உங்களோட என்சிஆர்டி எடுத்து பரட்டி பாருங்க. இந்த 4த்துலேயும் நான் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்கா, உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு ஒரு டைம் ஒன்னையே நீ செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை நீ என்ன நோட்ஸ் யூஸ் பண்ணுறியோ அந்த நோட்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் இப்போ நான் உன்கிட்ட கொட்டிடுறேன், கரெக்டாக காதில் வாங்கிக்கும். எப்படி அங்கே படித்து எழுதணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோ. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் எல்இடி. இது என்ன பயஸ்ல வேலை செய்யுதுன்றது 2வது கேள்வி. இப்போ எல்லா டயோடும் என்ன பயஸ்ல வேலை செய்யுதுன்னு நீங்கள் சொல்லணும். எல்இடியா சார்? ஃபார்வர்ட் பயஸ். எல்இடி ஃபார்வர்ட் பயஸ். ரைட். முதல்ல என்ன வேலை பண்ணுது, என்ன ஒர்க் பண்ணுதுன்னு முதல்ல சொல்லணும். ரெண்டாவது என்ன பயஸ்ல இது வேலை செய்யுது. ஃபார்வர்ட் பயஸ்னா உனக்கு நல்லா தெரியும், பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்தா அதுக்கு பேரு ஃபார்வர்ட் பயஸ். இதோட வேலை, இன்னொரு வேலை என்னங்க சார்? ஸ்பான்டேனியஸா லைட்டை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைட்டு தொடர்ச்சியா ஸ்பான்டேனியஸா தன்னிச்சையா எமிட் பண்ணிக்கிட்டே இருந்தா இதுக்கு பேரு எல்இடின்னு தெரியும். இதோட சிம்பிள் போட்டு காட்டுங்களேன். சிம்பிள் பாருங்க. இதே மாதிரி அழகா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் போட்டுக்கணும். இந்த சைடு பின்னு பேர் வச்சுக்கணும், இந்த சைடு என்னன்னு பேர் வச்சுக்கணும். லைட்டு வெளியில போற மாதிரி காமிக்கணும். இந்த ஏரோ மார்க் கண்டிப்பா போடணும். அது 3 ஏரோ ஷியரா இருக்கணும். லைட், இதுக்கு பேர் என்னன்னா லைட் எமிட் ஆகுதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட்ல இருந்து லைட் எமிட் ஆகிறதுனால இந்த டயோடோட பேரு தான் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட்னு கத்துக்கணும். ரைட்டா? சிவசக்தி குட் ஈவினிங் மேம். அனீஸ் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். Good evening, sir. ரைட். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோட் சிம்பிள் பார்த்துட்டோம். ரைட். இதில் என்னங்க சார் நடக்குது? நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு 1 ரூபி காசு கொடுத்தீங்கன்னா அந்த அண்ணாவோ அந்த அக்காவோ என்ன பண்ணுவாங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு எல்இடி கொடுப்பாங்க. அந்த எல்இடி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். ஏன் சார் அதுக்கு ஒரு கால் சரியில்லையா, ஏதாவது உடஞ்சி போச்சான்னு கேட்டால், எப்போவுமே எல்இடியில் ஒரு கால் பெருசாக இருக்கும், அதாவது ஒரு லெக் பெருசாக இருக்கும், இன்னொரு லெக் சின்னதாக இருக்கும். வேணா வாங்கிப்பாரு, ஜஸ்ட் 1 ரூபி தான். பெருசாக இருக்கிற லெக்கை நீங்கள் ஆனோடுன்னு சொல்லணும், சின்னதாக இருக்கிற லெக்கை கேத்தோடுன்னு சொல்லணும். உனக்கு புரியுற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிக்கோங்க.
எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி கொடுங்க சார். பை எல்இடியில் எப்போவுமே எந்த டயோட் நீங்கள் படித்தாலும் ஒவ்வொரு கேள்விக்காக பதில் சொல்லிட்டு வாங்க. என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, என்ன பயஸில் வேலை செய்யுது, என்ன சிம்பிள் இருக்குது, அதுக்கப்புறமா இதோட ஒர்க்கிங் சொல்லுங்கள் சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார்வர்ட் பயஸில் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்இடி பல்பு, எல்இடி டயோடு. இதை வந்து ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் பண்ணால் பி சைடுக்கு பாசிட்டிவும் என் சைடுக்கு நெகட்டிவும் கொடுத்து சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரீகாம்பினேஷன் நடக்கும். அண்ட் ரீகாம்பினேஷன் என்னங்க சார்? ரீகாம்பினேஷன்னா உனக்கே நல்லா தெரியும், அந்த டிப்ளீஷன் ரீஜியனில் ஹோல்ஸும் எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று ரீகாம்பினேஷன் இருக்கும். அந்த ரீகாம்பினேஷன் நடக்கும் பொழுது தான் இட் ஃபார்ம்ஸ் அ ஹீட் அண்ட் லைட். இந்த வார்த்தையை நீங்கள் எழுதினாதான் அந்த 1 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல், the energy is given out in the form of heat and light. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஏன் எல்இடியில் லைட் உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியுது, தொட்டு பார்த்தா ஏன் சூடாக இருக்கிறது தெரியுது? அங்கே நடக்கிறது ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல், அதனால ஹீட்டாகவும் லைட்டாகவும் எமிட் ஆகுது. ரைட்டா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்இடியில் நீங்கள் நிறைய கலர்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ளூ பார்த்துருப்பீங்க, க்ரீன் பார்த்துருப்பீங்க, எல்லோ பார்த்துருப்பீங்க, ரெட் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கலர் ஆஃப் எல்இடி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கலர் ஆஃப் எல்இடி யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கும்ல, இது ஒரு 1 மார்க். கலர் ஆஃப் எல்இடி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா பேண்ட் கேப் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பேண்ட் கேப் எனர்ஜி அது என்னங்க சார்? பேண்ட் கேப் எனர்ஜி ஜெர்மானியமா இருந்ததுன்னா 0.7 எலக்ட்ரான் வோல்ட், இதுதான் பேண்ட் கேப்போட எனர்ஜி. சிலிக்கானா இருந்ததுன்னா 1.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இந்த எல்இடியோட கலருக்கு யாரு காரணம்? பேண்ட் கேப் எனர்ஜி. பேண்ட் கேப் எனர்ஜினா கீழே இருக்கக்கூடிய பேண்டு வேலன்ஸ் பேண்டு, மேல இருக்கக்கூடிய பேண்டு கண்டக்ஷன் பேண்டு, ரெண்டுத்துக்குமான கேப் தான் ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பு. அந்த கேப்போட எனர்ஜியை பொறுத்து தான் கலர் கிடைக்கும். கத்துக்கிட்டீங்களா? இப்ப உங்களுக்கு தெரியுதா, லைட்னாலே தெரிஞ்சுக்கணும், லைட்னா ஃபோட்டான்ஸ். லைட் தான் ஃபோட்டான். இப்ப என்ன அர்த்தம்னா இன்னொரு முக்கியமான வார்த்தை, ஃபோட்டான்ல இருந்து, அதாவது எல்இடி பல்ப்ல இருந்து எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுதோ பேண்ட் கேப் எனர்ஜியை விட ஸ்லைட்லி அது கம்மியாக தான் இருக்கும். சரி, சரியா புரியலையே? நல்லா சொல்லுங்க. சிலிக்கானா இருந்தா பேண்ட் கேப் எனர்ஜி 1.1 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் அந்த லைட் எமிட் ஆகுதுல்ல, அதோடது வந்து 0.9 0.8 1 இப்படிதான் இருக்குமே தவிர பேண்ட் கேப் எனர்ஜியை விட அதிகமா இருக்காது. The photon emitted by LED அதோட எனர்ஜி ஸ்லைட்லி லெஸர் தென் த பேண்ட் கேப் எனர்ஜியா இருக்கும். இந்த வார்த்தையை நல்லா படிங்க. எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி பேண்ட் கேப் எனர்ஜியை விட ஸ்லைட்லி லெஸரா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ஸ்லைட்லி லெஸர்னா என்ன அர்த்தம்? 0.7 விட கம்மியா இருக்கும் ஜெர்மானியமா இருந்தா, 1.1 விட கம்மியா இருக்கும், அதை விட அதிகமா இருக்காது. மேபி எப்பயாவது ஈக்குவலா இருக்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன டயோடு யூஸ் பண்ணா என்ன கலர் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு டயோட் பண்றேன், கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட். இது ஒரு காம்பவுண்ட் டயோடு. இது ஒரு காம்பவுண்ட் டயோடு. இந்த டயோட் பண்ணா எனக்கு என்ன கலர் கிடைக்கும் சார் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. கண்டிப்பா ப்ளூ கலர், கண்டிப்பா கிரீன் கலர், கண்டிப்பா எல்லோ கலர். இப்போ கேலியம் இந்த கலருக்குலாம் யார் காரணம்? என்ன மெட்டீரியலால, எதால, எந்த செமிகண்டக்டரால இதை பண்ணியிருக்காங்க? கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட். கேலியம் படியம் கூடவே, கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட். இது ஒரு காம்பவுண்ட் டயோட். இது என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னா ப்ளூ கலரை கொடுக்கும், கிரீன் கலரை கொடுக்கும், எல்லோ கலரை கொடுக்கும். சார் ரெட் தானே இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, கேலியம் ஆர்சனைட் இது என்னங்க சார் பண்ணோம்னா ரெட் கலரை கொடுக்கும். இந்த ரெண்டத்தையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைடா இருந்ததுன்னா ப்ளூ கிரீன் எல்லோ, வெறும் ஆர்சனைடா இருந்ததுன்னா மட்டும்தான் ரெட் மட்டும்தான். இது எல்லாத்த விட முக்கியமானது, எல்இடி ஹெவிலி டோப்டா லைட்லி டோப்டா. டோப்பிங்னா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பாலில் தண்ணி கலக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்கேன். டோப்பிங்னா அடிஷன் ஆஃப் இம்பியூரிட்டி.
into the purest form of semiconductor, அதுதான் டோப்பிங். அப்ப எல்இடி ஹெவிலி டோப்டா லைட்லி டோப்டா? ஹெவிலி டோப்டு. பா நல்லா கத்துக்கோங்க. ஏன் ஹெவிலி டோப்டு? அப்பதான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் இங்க அதிகமா இருக்கும். மெஜாரிட்டினா யாரு பா? மெஜாரிட்டினா பி டைப் செமிகண்டக்டரோடது ஹோல்ஸ், என் டைப்போடது எலக்ட்ரான். இவ்வளோதான். இவ்வளோ விஷயமும் நீங்க கண்டிப்பா எழுதணும். யாருக்கு? எல்இடிக்கு எழுதணும். இப்போ ஒரு டைம் நல்லா கத்துக்கோங்க. ஸோ எல்இடினா ஃபுல் ஃபார்ம் என்ன பா? லைட் எமிட்டிங் டயோட். என்னப்பா வேலை பண்ணுது? பா இவ்வளோதான். இதே டைம்ல நீங்க என் கூடவே படிச்சு முடிச்சிடணும். திருப்பி சும்மா ரிவைஸ் தான் பண்ணமே தவிர புதுசாலாம் படிச்சுட்டு உட்காந்துக்கூடாது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது சார். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான் இதோட வேலை. மார்சலின் கூட நீங்க Good மார்சலின் evening, sir. ரைட். ஸோ என்ன பயஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோட்? ஃபார்வர்ட் பயஸ்ல வேலை செய்யும். சிம்பிள் எல்லாம் ஒழுங்கா படிங்க. லைட் வெளில போற மாதிரி காமிக்கணும். தெரியாம லைட் உள்ள வந்துட்டா அது சோலார் செல்லா மாறிடும். ஏரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைட் வெளில போற காமிச்சாதான் அது எல்இடி. இங்க எப்படி ஹீட்டும் லைட்டும் ஃபார்ம் ஆகுது? அண்ட் ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் ஜெனரேட் ஹீட் அண்ட் லைட். உங்க எல்லாருக்குமே தெரியும், டிப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளார எலக்ட்ரானும் ஹோலும் நிறைய இருக்கும். அது எல்லாம் ஒன்னா சேரும் பொழுது அந்த ரீகாம்பினேஷன் தான் ஹீட்டாவும் லைட்டாவும் வெளியில வரும். புரிஞ்சிடுச்சு சார்? எல்இடியோட கலர் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? பேண்ட் கேப் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பேண்ட் கேப் எனர்ஜினா நீங்க பயன்படுத்தக்கூடிய டயோடு. ஜெர்மானியமா இருந்தா 0.7, சிலிக்கானா இருந்தா 1.1. எல்இடி கண்டிப்பா ஹெவிலி டோப்டா தான் இருக்கும். வரக்கூடிய லைட்டோட எனர்ஜி பேண்ட் கேப் எனர்ஜிக்கு ஈக்குவலாவோ கம்மியாவோ இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல கம்மியா தான் இருக்கும். எப்பயாவது தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப நீங்க ஸ்லைட்லி லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எல்இடி க்ளோ ஆகுது. உன் கையில ஒரு எல்இடி இருக்கு, மின்மினி பூச்சி மாதிரி ஒரு எல்இடி இருக்கு. அந்த எல்இடி க்ளோ ஆகுது. அதோட எனர்ஜி வந்து ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா அந்த பேண்ட் கேப் எனர்ஜியும் 1ஆவும் இருக்கலாம், 1.1ஆவும் இருக்கலாம். பேண்ட் கேப் எனர்ஜிக்கு ஈக்குவலாவோ ஸ்லைட்லி லெஸராவோ இருக்கலாம். அதே மாதிரி கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைடால அந்த எல்இடியை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, கிரீன், எல்லோ கிடைக்கும். கேலியம் ஆர்சனைடால் பண்ணீங்கன்னா ரெட் கலர் தான் கிடைக்கும். முக்கியமா எல்இடி லைட்லி டோப்டா ஹெவிலி டோப்டான்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க ஹெவிலி டோப்டுன்னு சொல்லணும். ஹெவிலி டோப்டுனா நிறைய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் இருக்கும். லைட்லி டோப்டுனா மெஜாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஃப்ளோ நல்லாவே இருக்காது. கத்துக்கிட்டீங்களா? இதுதான் எல்இடி. ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோ. என் நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்கிற கைடோ இல்லைன்னா என்சிஆர்டி ஒரு டைம் சும்மா ரீட் பண்ணிப்பாரு, கதை மாதிரி ரீட் பண்ணிப்பாரு. ரைட் சார், எல்இடி நல்லா கத்துக்கிட்டோம். ரெண்டாவது டயோட் சொல்லி கொடுங்க. ரெண்டாவது போட்டோ டயோட். போட்டோ டயோட் இருக்கிறதுலே இதோட வேலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு டிடெக்ட் த ஆப்டிக்கல் சிக்னல். டு டிடெக்ட் ஆப்டிக்கல் சிக்னல். முதல் லைன் படிச்சிங்களா? ஆப்டிக்கல் சிக்னல்ஸ். ஆப்டிக்கல் சிக்னல்னா லைட்டு வருதா வரலையா? அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ்லாம் எங்க சொல்லி கொடுத்தேன்? வே ஆப்டிக்ஸ்ல இல்ல, வே ஆப்டிக்ஸ்ல போலரைசேஷனோட அப்ளிகேஷன், டைஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன்ல அங்கே போயிட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பத்தி பேசியிருந்தோம். ஆப்டிக்ஸ்னாலே லைட் தான். இந்த ஃபினமெனன் ஸ்டடி ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் ஃபினமெனாலே அது ஆப்டிக்ஸ் தான். அதனால தான் அந்த கண் கண்ணாடி கடைகள்லாம் ஆப்டிக்கல் சென்டர்னு நீங்க பார்த்துருப்பீங்க. ஆப்டிக்கல். டு டிடெக்ட் ஆப்டிக்கல் சிக்னல் தான் இதோட வேலை. அடுத்தது நீங்க ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்கணும். சரி, இது என்ன பயஸ்ல வேலை செய்யுது? எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் லாஸ்டா உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். எல்இடி என்னடா பயஸ்? ஃபார்வர்ட் பயஸ். போட்டோ டயோடு என்னப்பா பயஸ்? ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ். அப்ப போட்டோ டயோடு ரிவர்ஸ் பயஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். சென்சிட்டிவ் மெட்டீரியல். போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னா லைக் சீஸ்மியம் இது மாதிரியானது. அப்படியே சும்மா லேசா லைட் பட்டா கூட அது க்ளோ ஆயிடும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ஸ். கத்துக்கிட்டீங்களா? ஃபார்வர்ட் பயஸா ரிவர்ஸ் பயஸான்னு கேட்டவங்க பதில் என்ன? ரிவர்ஸ் பயஸ். சரி, இதெல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. எங்களுக்கு சிம்பிள் கத்து கொடுங்க. லைட்டு வெளில போற மாதிரி காமிச்சா எல்இடி, லைட்டு உள்ள வர்ற மாதிரி காமிச்சா, லைட்டு இந்த மாதிரி இந்த ஜங்ஷன் டயோட்ல படுற மாதிரி காமிச்சா, நல்லா கத்துக்கோங்க. ஹெச் நியூன்ற லைட் எனர்ஜி இந்த டயோட் மேல படுது. லைட் பட்டாதான் இங்க வேலையே.
அப்ப பிஎன் ஜங்ஷன் டயோட்ல லைட் படணும். லைட் உள்ள வர்ற மாதிரி காமிச்சிங்கன்னா அது போட்டோ டயோடு. வெளில போற மாதிரி காமிச்சிங்கன்னா எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு. ரிவர்ஸ் பயஸ்ன்றதுனால மறந்துடாத, உங்க பேப்பர்ல தப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டிருப்பாங்க. நீங்க கரெக்டா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குதான்னு பார்த்துக்கணும். பி சைடுக்கு நெகட்டிவ் இருக்கணும், என் சைடுக்கு பாசிட்டிவ் இருக்கணும். ரைட்டா? இது வேற எப்படி சார் பண்றது? ரிவர்ஸ் பயஸ்ன்றதுனால உன்னால புரிஞ்சிக்க முடியுதா? டிப்ளீஷன் ரீஜன் பெருசாயிடும். ஏன்னா இங்க இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இங்க வந்துடும், இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்க்கு வந்துடும். அதனால டிப்ளீஷன் ரீஜியன் ரொம்ப பெருசா மாறிடும். இங்க என்ன நடக்குதுன்னா, கரெக்டா இந்த டிப்ளீஷன் ரீஜியன்ல தான் ஹெச் நியூ அப்படின்ற லைட் எனர்ஜி படுது. இந்த லைட் எனர்ஜி 100 எலக்ட்ரான் வோல்ட்னா இங்க இருக்கக்கூடிய பேண்ட் கேப்போட எனர்ஜி 90 95 தான் இருக்கும். அப்ப லைட்டோட எனர்ஜி தான் இங்க அதிகமா இருக்கும். எனர்ஜி கேப் ஆஃப் செமிகண்டக்டரை விட லைட்டோட எனர்ஜி அதிகமா இங்க படணும். பொறுமையா நிதானமா கேளு, இன்னொரு டைம் சொல்லித்தரேன். பாய், இது வந்து அந்த பேண்ட் கேப் இதோ இருக்கு பாத்தீங்களா, நான் பேண்ட் கேப் பிஜின்னு எழுதுறேன். பேண்ட் கேப் எனர்ஜி, பேண்ட் கேப் எனர்ஜியை விட படக்கூடிய இந்த லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும். அப்பதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஹோலும் எக்ஸைட் ஆகும், அங்கேயும் இங்கேயும் ஓடும். எலக்ட்ரான் ஹோல் பேர் நிறைய ஜெனரேட் ஆகும், நிறைய போட்டானை வாங்கிக்கிட்டு நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகும். அதனால என்ன பண்ணுன்னா, அந்த பேரியரை உடைச்சிக்கிட்டு கண்டக்டிவிட்டி ரொம்ப சூப்பரா நடக்கும். அப்ப திரும்ப ஒரு டைம் மட்டும் இந்த இடம் மட்டும் திரும்ப சொல்றேன், நானு திரும்ப நல்லா கத்துக்குங்க. ஒன்றும் இல்லை, பேண்ட் கேப் எனர்ஜி இதோ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பேண்ட் கேப் எனர்ஜி. பேண்ட் கேப் எனர்ஜியை விட படக்கூடிய லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும். என்ன காரணம் சார் அதிகமா இருக்கணும்? அப்பதான் இங்க நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன் எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகுதுன்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஈக்குவேஷன்னா அழகா டெரைவ் பண்ணிடுவோம் நம்ம. ஃபுல்லி ஃபிசிக்ஸ்னா ஈஸியாகவும் கற்றுப்பீங்க, பிரச்சனை இல்லை. இது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்றதுனால ஜஸ்ட் ஃபோட்டோ டயோடை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அது என்ன வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால நான் என்ன சொல்கிறேனோ அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. இது நம்ம ஆனா ஏபிசிடி மாதிரி ஆரம்பத்திலேருந்து வரவே இல்லை. ஜஸ்ட் பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் ஒன்னா சேர்ந்தா டயோடு. டயோட்ல பின்னு ஒரு சைடு இருக்கும், என்னன்னு ஒரு சைடு இருக்கும், நடுவில் பொட்டென்ஷியல் பேரியர், அதுதான் டிப்ளீஷன் ரீஜியன். டிப்ளீஷன் ரீஜியன்ல மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இருக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்வர்ட் பைஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும், ரிவர்ஸ் பைஸ்னா என்னன்னு தெரியும். ஃபார்வர்ட் பைஸ்ல கண்டக்டிவிட்டி நடக்கும், ரிவர்ஸ் பைஸ்ல கண்டக்டிவிட்டி நடக்காது மெஜாரிட்டியால. மைனாரிட்டியால லைட்டா கண்டக்டிவிட்டி நடக்கும் ரிவர்ஸ் பைஸ்ல, அதுதான் இங்க நடக்க போகுது. இப்போ இந்த ரிவர்ஸ் பைஸ்ல நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் இங்க இருக்கும். இந்த போட்டான்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு எல்லாம் எக்ஸைட் ஆக இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சு இந்த பேண்டை உடைச்சிரும், இந்த பேரியரை உடைச்சிட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க லைட்டு தான் என்னவா மாறுது, கரண்டா மாறுது. அதை வச்சுக்கிட்டு தான் ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ண போகுது. ஸோ இங்க விஐ கிராஃப் நம்ம எப்படி சார் ட்ரா பண்றது? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்றோம். இப்போ பொறுமையா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா நான் 2-3 டைம் கூட கத்துறேன். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்றோம். என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன ரிவர்ஸ்னாலே அது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் தான். ரிவர்ஸ் பைஸ்ல அங்க இருக்கக்கூடிய டோட்டலா எலக்ட்ரான் ஹோல் பேர் மொத்தமா ஓடிந்து கரண்டா மாறிடும். அப்ப இவ்வளவு வோல்ட்டுக்கு இவ்வளவு கரண்ட் கிடைச்சிடும். சார் நீ கேட்கலாம் என்கிட்ட, ஒருவேளை நான் நிறைய லைட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகும், இன்னும் கொஞ்சம் கரண்ட் சேச்சுரேட் ஆகும். இன்னும் நிறைய லைட் கொடுத்தா இந்த கிராஃப் ஏற்கனவே கேட்ட கொஷின் நீட் பிசிக்ஸ். போட்டோ டயோடோட விஐ கிராஃப். போட்டோ டயோட்னாலே நல்லா கத்துக்கோங்கப்பா, அது ரிவர்ஸ் பயஸா தான் இருக்கும். இது ஏன் சார் மாறுது? வெறும் 100 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பண்றேன், 200 எலக்ட்ரான் வோல்ட், 300 எலக்ட்ரான் வோல்ட், 400 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இன்டென்சிட்டி அதிகமாக விஐ கிராஃபோட வேல்யூஸும் அதிகமாகுது பாருங்களேன். கத்துக்கிட்டீங்களா? இப்ப இன்டென்சிட்டி அதிகமாக வேல்யூ ஆஃப் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த லைனை நீ படிச்சு ஆகணும். ஐயோ ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு உள்ள வரேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. டெய்லி இந்த பேனா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிருக்கு, சாரி.
இப்போ உனக்கு எதுவும் தெரியாது. ஸ்கிரீன் தெரியுதா? யாராவது சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப தெரியும் பாருங்க. ஸ்கிரீன் கிளியரா? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ ஃபோட்டோ டயோட் பேசிட்டு இருக்கோம். ஃபோட்டோ டயோட் ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோட். லைட் பட்டு எலக்ட்ரான் ஹோல் பேரை ஜெனரேட் பண்ணி அதனால கரண்ட் வருது. டேய் உங்களுக்கு புரியுதா? எல்இடி என்னப்பா பண்ணுச்சு? சரி, எல்இடி நம்ம கரண்ட்டை கொடுத்தோம், அதை லைட்டா திருப்பி கொடுத்தது. ஃபோட்டோ டயோடு நம்ம லைட்டை கொடுக்குறோம், அது திரும்ப என்ன பண்ணுது? கரண்டா மாத்திக்கும். ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்றது தான் இதோட வேலை. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைன் நீங்க படிக்கணும்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா, ஒரே நிமிஷம், இன்டென்சிட்டி இந்த லைன் தான் லாஸ்ட் கன்க்ளூஷன். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. I1 இன்டென்சிட்டி கம்மியா இருக்கு, சேச்சுரேஷன் கரண்ட்டும் கம்மியா இருக்கு. I2 இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு, சேச்சுரேஷன் கரண்ட் அதிகமா இருக்கு. I3 சேச்சுரேஷன் கரண்ட் இன்னும் அதிகமா இருக்கு. I4 இன்னும் அதிகமா இருக்கு. அதனால போட்டோ டயோட்னாலே முதல்ல இதுதான் உங்களுக்கு ஞாபகம். சரி, லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகும். அதனால ரிவர்ஸ் சேச்சுரேஷனோட கரண்டோட அளவும் அதிகமாகும்னு கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ரெண்டுத்துக்குமான சிம்பிள் மட்டும் போட்டு காமிக்கிறேன், கவனமா பார்த்துக்கோ. இந்த டயோடு பிஎன் ஜங்ஷன், அவ்வளோதான். லைட்டு வெளில போனா எல்இடி. அதே பிஎன் ஜங்ஷன் டயோடு லைட்டு உள்ள வர்ற மாதிரி காமிச்சோம் அப்படின்னா போட்டோ டயோடு. நல்லாச்சா? இது ஃபார்வர்ட் பயஸ், இது ரிவர்ஸ் பயஸ். இங்க லைட்டை எலக்ட்ரிக்கலா மாத்துறோம், இங்க எலக்ட்ரிக்கலை லைட்டா மாத்துறோம், இந்த இடத்துல லைட்டை எலக்ட்ரிக்கலா மாத்தி செய்யறோம். கலர் ஆஃப் டயோட் டிபெண்ட்ஸ் பேண்ட் கேப் எனர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயுமே பேண்ட் கேப் எனர்ஜியை விட அதிகமான லைட் பட்டாதான் போட்டோ டயோட் வேலை செய்யும். ஒரு பேச்சுக்கு பேண்ட் கேப் எனர்ஜி ஒரு 100 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் வெறும் லைட்டுக்கு 90 தான் கொடுத்தேன்னா இங்க இருக்கிற போட்டானும் எலக்ட்ரானும் ஹோலும் என்ன பண்ணாது? அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆகாது. அப்ப லைட் எனர்ஜி வந்து பேண்ட் கேப் எனர்ஜியை விட அதிகமா இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இல்லைன்னா போட்டோ டயோட் செத்து போயிடும், வேலை செய்யவே செய்யாது. பேண்ட் கேப் எனர்ஜியை விட லைட் எனர்ஜி அதிகமா இருக்கணும். திரும்ப காலையில் வாங்க, பேண்ட் கேப் எனர்ஜியை விட லைட் எனர்ஜி அதிகமா இருக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். நம்ம அங்கிருந்து போறது சோலார் செல். இன்னைக்கும் பவர் ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் சோலார் செல். இதோட வேலை இப்போ ஆக்சுவலாகவே இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். அதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு இருக்கோம். இதோட வேலை என்னங்க சார்? சோலார் எனர்ஜியை நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருப்பேன். சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான் சோலார் செல்லோட வேலை. சோலார்னாலே உனக்கு தெரியும், லைட்டும் ஹீட்டும் சேர்ந்தது. அதில் லைட்டையும் எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஹீட்டையும் எலக்ட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சோலார் செல்லோட வேலை. இது என்ன பிரின்சிபல்ல சார் வேலை செய்யுது? இது பேஸ்ட் ஆன் போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட்னா போட்டோ லைட்டு, வோல்ட் கரண்ட், லைட்டை கரண்டாகவும் ஹீட்டை கரண்டாகவும் மாத்துறது தான் இந்த சோலார் செல்லோட வேலை. கற்றுக்கிட்டீங்களா? இதுக்கு பயாஸ்லாம் கிடையாது. இதுக்கே நம்ம ஃபார்வர்ட் பைஸ் ரிவர்ஸ் பைஸ் கொடுக்க போகிறோம். இதில் பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. இப்போ உன்னை ஏமாத்த கேட்பாங்க, சோலார் செல்லு என்ன பயாஸ்ன்னு கேட்பாங்க. சோலார் செல்லுக்கு பயாஸ்லாம் கொடுக்க முடியாது. அதுதான் நமக்கு இப்போ கரண்ட்டை கொடுக்க போகுது. அதுக்கே நம்ம பயாஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்களேன், இதோட சிம்பிள் எப்படி சார் இருக்கும்? வழக்கம் போல எல்லாருமே ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டீங்களா? ஒரு சைடு பி எழுதுங்க, ஒரு சைடு என்ன எழுதுங்க, ஒரு ரவுண்ட் ஒன்று போடுங்க. லைட்டு
பி சைட்ல படுற மாதிரி காமிக்கணும். போன டைம் கரெக்டா டயோட் மேல படுற மாதிரி காமிச்சோம். இங்க பாருங்க லைட் இங்க படுற மாதிரி காமிச்சா இது போட்டோ டயோடு. லைட் வெளில போற மாதிரி காமிச்சா எல்இடி. பி சைட்ல லைட் படுற மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு தான் சோலார் செல். முதல்ல டயக்ராம் நல்லா கத்துக்கோங்க. சோலார் செல். இங்கேயும் அதே வேலை தான் நடக்க போகுது. இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயர்ல ஒரு எனர்ஜி கேப் இருக்குமாப்பா? இதானே எனர்ஜி கேப்பு. இந்த லைட் படுது தானே. இந்த எனர்ஜி கேப்பை விட படக்கூடிய லைட் ஹெச் நியூ இஸ் கிரேட்டர் தென் எனர்ஜி கேப்பா இருக்கணும். போட்டோ டயோட்லயும் நீங்க இதான் படிச்சீங்க. எனர்ஜி கேப்பை விட லைட் எனர்ஜி அதிகமா இருக்கணும். லைட்னா வேற யாரும் நினைச்சுக்காத, அவன் தான் போட்டான்ஸ். ஸோ போட்டானோட எனர்ஜி கிரேட்டர் தென் எனர்ஜி கேப்பா இருந்தாதான் மறுபடியுமே இந்த எனர்ஜி கேப் உள்ளார அந்த டிப்ளீஷன் ரீஜியன் உள்ளார எலக்ட்ரானும் ஹோலும் உருவாகும் நிறைய. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் நிறைய ஜெனரேட் ஆகும். உனக்கு நல்லா தெரியும், எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும். ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் கரண்ட். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். உனக்கு நல்லா தெரியும், இப்போ இது வழியா எலக்ட்ரான் வருதுன்னா இது வழியா ஹோல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரானோட கரண்ட்டும் இதே டைரக்ஷன் தான், ஹோலோட கரண்ட்டும் இதே டைரக்ஷன் தான். காரணம், ஹோல் எந்த பக்கமா வருதோ அதுதான் ஹோல் கரண்ட். எலக்ட்ரான் எந்த பக்கம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா வர்றது தான் எலக்ட்ரானோட கரண்ட். அப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். ரெசிஸ்டார் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா வோல்டேஜ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப பேசிக்கான ஐடியா. சோலார் செல்லோட பிரின்சிபல் என்ன? போட்டோ வோல்டாயிக் செல்ஸ். போட்டோ வோல்டாயிக் மெத்தட்ல தான் இது பண்றோம். டயக்ராம் எப்படி இருக்கும்? பி சைட்ல லைட் படுற மாதிரி காமிக்கணும். சோலார் செல் எப்ப வேலை செய்யும்? இந்த எனர்ஜி கேப்போட எனர்ஜியை விட லைட் எனர்ஜி அதிகமா இருக்கணும். ஹெச் நியூ கிரேட்டர் தென் எனர்ஜி கேப்பா இருக்கணும். ஹெச் நியூ லெஸ் தென் எனர்ஜி கேப்பா இருந்தா சோலார் செல் வேலை செய்யாது. போட்டோ டயோடுக்கு எப்படி படிச்சீங்களோ அதே தான் இங்கேயும் படிக்கிறீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்க பாரு, இதுதான் அந்த எனர்ஜி கேப், அந்த டிப்ளீஷன் ரீஜியன். அங்க நிறைய ஹெச் நியூன்ற லைட் படுதா? பட்டதும் இது யாரோ நமக்கு போட்டான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுனா, இங்க இருக்கிற போட்டான்ஸ் வந்து இதுல படுது. நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர், நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகி இந்த பேரியரை உடைச்சு எலக்ட்ரான் இந்த பக்கம் ஓடிச்சுன்னா ஹோல் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். ரெண்டுத்தையும் நம்ம ஒரு ரெசிஸ்டார் வழியா கொண்டு வந்து வோல்டேஜா மாத்திக்கிறோம். எப்ப நமக்கு தேவையோ அப்ப எடுத்து நம்ம கரண்டா மாத்தி என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இங்க நடக்கிறது. பட் இதுல ஒரு கிராஃப் ஒன்று கண்டிப்பா கத்துக்கணும். இந்த கிராஃப் எங்க இருந்தது, எப்படி வந்ததுன்னு குழப்பிக்காது. நம்ம எதுவும் ரீடிங்லாம் எடுக்கல, அதனால டைரக்டா இந்த கிராஃபை பார்த்ததும் இது சோலார் செல் கிராஃப்ன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். விக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்ணியிருக்கோம். இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க, இது VOC. அது என்னங்க சார் ஓசி? ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். VOC. VOCன்னா ஓ ஓப்பன், சி சர்க்கியூட், வி வோல்டேஜ். சர்க்கியூட் ஓப்பனா இருக்கும் பொழுது வோல்டேஜ். அதுக்கப்புறம் எப்ப சேச்சுரேட் ஆகுதோ அந்த இடம் VSC. பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, சேச்சுரேஷன் சர்க்கியூட் கரண்ட். VSC சேச்சுரேஷன் சர்க்கியூட் வோல்டேஜ். ஓப்பன்ல இருந்து சேச்சுரேட் ஆகிறது அதோட வேலை. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் தான் சோலார் செல்லோட கிராஃப். இப்போ நம்ம எந்த ரீடிங்குமே வச்சு போடலை, அப்படியே ஜென்ரலா VOC VSC, ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், சேச்சுரேஷன் சர்க்கியூட் வோல்டேஜ், VOC ISCன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேற ஒண்ணுமே இல்லை. சோலார் செல்னா என்ன பயாஸ்ன்னு நீங்க சொல்ல முடியாது. சோலார் செல்லுக்கு பயாசிங் கிடையாது. என்ன எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது, என்ன பிரின்சிபல்ல இது வேலை செய்யுது, டயக்ராம் எப்படி இருக்கும், இங்க ஃபங்க்ஷன் என்ன, எனர்ஜி கேப்போட எனர்ஜியை விட படக்கூடிய லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் நிறைய ஜெனரேட் ஆகி ஆப்போசிட்ல ஃப்ளோ ஆகும் பொழுது ஒரு ரெசிஸ்டார் வழியா அதை வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிறோம். தேவைப்படுறப்ப கரண்டா மாத்திக்கிறோம். ஸோ VOCனா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், VSCனா சேச்சுரேஷன் சர்க்கியூட் வோல்டேஜ். அவ்வளவுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. கிராஃபை நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ ரெண்டு கிராஃப் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று போட்டோ டயோடோடது. இந்த மாதிரி எப்பவுமே போட்டோ டயோட்னாலே அது ரிவர்ஸ் சேச்சுரேஷன் தான். இப்படிதான் அந்த கிராஃப் வரும். எல்இடினாலே
பிஎன் ஜங்ஷன் டயோட் இப்படி தான் எல்இடி. எல்இடி கிராஃப் உங்களுக்கு தெரியும், நான் போட்டு காமிக்கல. ஃபார்வர்ட் பைஸ் கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஃபார்வர்ட் பை கிராஃப் கொஞ்சம் தூரம் இப்படி வந்து இப்படி சடனாக ரைஸ் ஆகும். எல்இடி கேட்டாங்கன்னா இதான் கிராஃப். ஃபோட்டோ டயோட் கேட்டாங்கன்னா இதுதான் கிராஃப். சோலார் செல் கேட்டாங்கன்னா இதுதான் கிராஃப். இப்போதைக்கு அந்த 1 மார்க் எப்படி எடுக்கணும்னு தான் பேசுகிறோமே தவிர ஆக்சுவலாக இப்படி சொல்லி தரக்கூடாது, தப்பு தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, இது டீட்டெயில் உனக்குமே தேவையில்ல, அது எனக்குமே தேவையில்ல. சோலார் செல்லில் டயக்ராம் எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும், என்ன வேலை பண்ணுது, இவ்வளோதான் இருக்கிற விஷயமே. இந்த விஓசினா என்ன, பேர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. விஎஸ்சினா என்ன, விஓசிலேருந்து விஎஸ்சி ஏன் வருது, இந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே பேசலை. அதனால் விஓசினா என்ன, விஎஸ்சினா என்ன, அதை மட்டும் கற்றுக்கோங்க. ரைட்டா? ஸோ அங்கிருந்து ஃபைனலாக நம்ம போகிறது தான் ஜீனர் டயோட். ஜீனர் டயோட். ஒரே நிமிஷம் பா. பத்மாஷினி, குட் ஈவினிங் பா. இப்போதான் வந்தீங்களா? குட் ஈவினிங் சார். ரொம்ப நேரம் ஆள காணாம இருக்கு சார் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன் சார். கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணியா? சரி சரிம்மா. அடுத்தது பா ரிவர்ஸ் பயஸ் முடிச்சது. நான் ஒரு சம் போட்டு காமிக்கிறேன், கற்றுக்கோங்க. ஜீனர் டயோட் பா. சில பேர் இது ஜெனர் டயோட், சில பேர் இது ஜீனர் டயோட். உனக்கு எப்படி பிடிக்குதோ படிச்சுக்கோ. இந்த 4 டயோட்ல கடைசியாக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இந்த டயோட் தான். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய வார்த்தை ரிவர்ஸ் பயஸில் தான் இது வேலை செய்யுது. எல்இடி என்ன பயஸ் பா? யாரா சொல்லுங்க. ஃபார்வர்ட் பயாஸ். சொல்லுங்க. ஃபோட்டோ டயோட் என்ன பயஸ்? ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ். ஜீனர் டயோட் என்ன பயஸ்? ரிவர்ஸ் பயாஸ். சோலார் செல் என்ன பயஸ்? நோ பயாஸ். பயஸ் கிடையாது. முக்கியமா தெரிஞ்சுக்கணும், பயஸ் கிடையாது. எல்இடி என்ன டோப்பிங் பா? லைட்லியா ஹெவிலியா? ஹெவி டோப்பிங். அதே மாதிரி ஜீனர் டயோடும் ஹெவிலி டோப்டுன்னு படிச்சுக்கணும். ஹெவிலி டோப்டு. இது என்ன ரீஜியன்ல வேலை செய்யும்? இட் இஸ் ஆப்பரேட்டட் பிரேக் டவுன் ரீஜியன். பிரேக் டவுன் ரீஜியன்னா உனக்கு என்னன்னு தெரியாது, தோ உனக்கு கற்றுக் கொடுத்துறேன். உங்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ வரைக்கும் உனக்கு பிரேக் டவுன் ரீஜியனா என்னன்னு தெரியாது, நானும் என்ன உனக்கு கற்றுக் கொடுக்கல. பிரேக் டவுன் ரீஜியன். ஜீனர் டயோடு என்ன ரீஜியன் எப்படிப்பா வேலை செய்யும்? பிரேக் டவுன் ரீஜியன்ல வேலை செய்யும். அப்படின்னா பி சைடுக்கும் என் சைடுக்கும் ஒரு பேரியர் இருக்கும். அந்த பேரியரோட பேரு தான் பொட்டென்ஷியல் பேரியர். அந்த பொட்டென்ஷியல் பேரியர் இப்போ சடனா பிரேக் ஆகி எலக்ட்ரான் ஹோல் பேர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல வேலை செய்யறது தான் ஜீனர் டயோட். அப்ப என்ன ரீஜியன்ல இது வேலை செய்யும்? பிரேக் டவுன் ரீஜியன்ல வேலை செய்யும். இட் இஸ் ஆப்பரேட் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். இதெல்லாம் சொன்னீங்க சார், இது என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லல, இதோட சிம்பிள் நீங்க சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது என்ன பா டயோடு? பிஎன் ஜங்ஷன் டயோட் சார். லைட் வெளில போனா எல்இடி, லைட் உள்ள மேல பட்டா போட்டோ டயோட், ரவுண்ட் போட்டு பி சைட்ல லைட் பட்டா சோலார் செல். இங்க ஒரு காலையும் இன்னொரு காலையும் திருப்பிடுங்க, உடைச்சிருங்க, இந்த மாதிரி திருப்பி. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஜெனர் டயோட், இல்லைன்னா ஜீனர் டயோட். ஜெனர் டயோட் இப்படி தான் இருக்கும். பட் நம்ம வீட்டுக்குள்ளார என்டர் ஆகும் பொழுது லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ மீட்டர் பாக்ஸ், கரண்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த மீட்டர் பாக்ஸ் சொல்லுவோம். கரண்ட் பில் எடுக்கிற சார் வந்தாங்கன்னா இத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை உங்க டேடிக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா அவங்க வீட்டை ஒர்க் பண்ண எலக்ட்ரீஷியனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு ஒரு டிவைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு நேரத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப, அதுவும் ஒரு லைட் சர்வீஸு ஆஃப்டர் பிஎஸ்சிக்கு அப்புறம் தான் கரண்ட் இழுக்கிறாங்க. அப்போ ரொம்ப டிம்மாக இருக்கும், திரும்ப அப்புறம் நல்லாயிருக்கும், டிம்மாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ரேராக எப்பயாவது புயல், மழை, வெள்ளம் அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்துருப்பீங்க. வோல்டேஜ் ரொம்ப ரெகுலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் வோல்டேஜ் ரெகுலேட்டர். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை முழுக்க முழுக்க ஜீனர் டயோடால தான் பண்ணியிருப்பாங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஜீனர் டயோட்ல தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். நல்லா தூங்கிட்டே இருக்கு, உங்ககிட்ட திடீர்னு கேட்குறேன், டேய் ஜீனர் டயோட் என்னவாபா வேலை செய்யுது? ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். உங்களோட போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற 1 மார்க் கொஸ்டின்.
வோல்டேஜை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது தான் இது வேலை. என்ன இப்போ நமக்கு 240 வோல்ட் தான் வேணும் வீட்டுக்கு அப்படின்னா 270 வந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி 240 கொடுத்துரும். 230 வந்தாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணி 240 கொடுத்துரும். ஸோ நம்ம வீட்டில் வரக்கூடிய வோல்டேஜ் ஆடாது அசையாது ஒரே 240 அப்படியே நிற்கும்னா அதுக்கு காரணம் ஜீனர் டயோடு. இது பிரேக் டவுன் ரீஜியன்ல தான் வேலை செய்யுது. இங்க பாருங்களேன், ஒரு பி ஒரு என், இது ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யறதுனால நிறைய ஹோல்ஸ் எல்லாம் நெகட்டிவ்க்கு வந்துடும், நிறைய எலக்ட்ரான் ஃபுல்லா பாசிட்டிவ்க்கு வந்துடும். இந்த பேரியரோட விட்டு நிறைய பெருசாயிடும். அப்ப இங்க ஃபுல்லா எலக்ட்ரான் இருக்கும், இங்க ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கும். அப்ப டிப்ளீஷன் ரீஜன் உள்ளார மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண நல்லா கத்துக்குங்க. இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஹோலும் எல்லாம் அடிச்சுக்கும், சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நேரத்தில் இந்த பேரியரையே உடைச்சிரும். ஏதோ ஒரு ரிவர்ஸ் வோல்டேஜுக்கு பேரியரை உடைச்சு எலக்ட்ரான் ஹோல் பேர் நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜில் பேரியரை உடைச்சிக்கிட்டு சடனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது. இது கிராஃப் போட்டு காமிக்குவா? கிராஃப் போட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யறதுனால கிராஃப் ரிவர்ஸ்ல தான் இருக்கும். வீக்கும் ஐக்கும் நம்ம கிராஃப் ட்ரா பண்றோம், இங்க பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு நேரம் பார்த்தா அந்த டிப்ளீஷன் ரீஜன் ஃபுல்லா உடைஞ்சி அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் பேர் சடனா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல உடையுதோ அதுதான் ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ். VZ தான் ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ். உடனே எலக்ட்ரான் ஹோல் பேர் என்ன ஆயிடும், உருவாக ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான் ஜீனர் டயோட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த கிராஃப் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா போட்டுக்கோங்க. இப்படி இருக்கும், சடனா ஒரு இடத்துல உடையும். VZ ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ். நல்லா கத்துக்கிட்டீங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். எப்படி சார் வேலை செய்யுது? ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். முதல்ல இந்த சர்க்கியூட் பாருங்க, எல்லா சம்மும் இந்த சர்க்கியூட் மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் ஒரு சம் போட்டு காட்டுறேன். இப்போ இது ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ஜங்ஷன், இந்த ஜங்ஷன்ல இருந்து நான் ஒரு ஜெனர் டயோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஜெனர் டயோட காமிக்கிறதுக்கு ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும், ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும், ரைட்டா? அதே மாதிரி இந்த இடம் பாசிட்டிவ், இந்த இடம் நெகட்டிவ். அப்போ உங்களால உணர முடியுது, நெகட்டிவை கொண்டு போய் பி சைடையும் பாசிட்டிவை கொண்டு போய் என் சைடையும் கொடுத்ததுனால இது ரிவர்ஸ் பயஸ்ல தான் சார் வேலை செய்யுதுன்ட்டு. ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டார் போட்டுக்கிறேன், லோட் ரெசிஸ்டன்ஸ் RL லோட் ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன்னா அவுட்புட் வோல்டேஜை வாங்க போறேன். அவுட்புட் வோல்டேஜ்னாலே உனக்கு தெரியுது, விச் இஸ் ரெகுலேட்டட் வோல்டேஜ்ன்ட்டு. நான் இங்க இருந்து என்ன வேணாலும் கொடுப்பேன், 270 கொடுப்பேன், 300 கொடுப்பேன், 210 கொடுப்பேன், என்ன வேணாலும் கொடுப்பேன். ஆனா எனக்கு இந்த அவுட்புட் கண்டிப்பா ஒரே வேல்யூவா தான் இருக்கும், 240. சரி, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுங்களேன். இங்க பாருங்க, இங்க இருந்து வரக்கூடிய கரண்ட் I. கிர்ச்சாஃப் லா உங்களுக்கு நல்லா தெரியும். I கரண்ட் உள்ள வந்ததுன்னா டயோடுக்கு போற கரண்ட் IZ. அப்ப ரிமைனிங் இந்த இடம் என்னது, I மைனஸ் IZ. இங்க வர்றதுதான் அந்த I மைனஸ் IZ தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், ILன்னு சொல்ல போறோம். IL டோட்டலா I உள்ள வருது 10 ஆம்பியர் வருது. அப்ப இங்க 4 போயிருந்தா ரிமைனிங் 6 தானே வரும். அதனாலதான் உனக்கு புரியறதுக்கா I மைனஸ் IZ சொன்னேன். இப்ப லோட் ரெசிஸ்டன்ஸ்ல போற கரண்ட் IL, ஜீனர்ல போறது IZ. உங்களுக்கு தெரியுமா, ஜீனர்ல என்ன வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் தான் இந்த ரெசிஸ்டார்லயும் டிராப் ஆகும். என்ன காரணம் இருக்கா தெரியுமா? ஏன்னா பேரலல் காம்பினேஷன் சார், பேரலல் காம்பினேஷன்ல வோல்டேஜ் சேமா இருக்கும். உனக்கு புரியுதா என்ன பண்றாங்கன்ட்டு? இங்க ஒரு வோல்டேஜ் என்ன பண்ணிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, அதே வோல்டேஜ் இங்க கொடுத்துக்கிறாங்க. அப்ப ஜீனர் டயோட்ல என்ன வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அதே வோல்டேஜ் தான் பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டார்லயும் டிராப் ஆகும். அதனாலதான் ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லியிருக்கோம், ரைட்டா? இது சம் எப்படி போடணும் ஒரு 5 நிமிஷத்துல கத்து கொடுக்குறேன். ஆலன் மாடல்ல இருக்கிற ஒரு சம் மட்டும் போட்டு கொடுக்குறப்ப கவனமாக. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. LED, போட்டோ டயோட், சோலார் செல், ஜீனர் டயோட். டக்கு டக்குன்னு சொல்லுங்க, என்ன பயஸ்? LED ஃபார்வர்ட் பயஸ், போட்டோ டயோட் ரிவர்ஸ் பயஸ், சோலார் செல் நான் பயஸ். நோ பயஸ் சார். ஓகே, இது ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ். கத்துக்கிட்டீங்களா?
சிம்பிள் சொல்லுங்க பார்க்கும். எல்இடியோட சிம்பிள் லைட்டு வெளில போகணும். ஃபோட்டோ டயோடோடது லைட்டு கரெக்டாக உள்ளே வரணும். செமிகண்டக்டரோடது ஒரு நிமிஷம் அதுக்குள்ள அந்த பேனா மக்கள் ஒரே நிமிஷம் இருங்க, வெளில போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பென் அப்பப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதுக்கே ரீசெண்டாக தான் அந்த பென் மட்டும் 12,000 தனியாக கொடுத்து வாங்கினது. அது என்னடான்னா நல்லா தான் இருக்குது, ஆனால் அடிக்கடி காணாம போயிடுது. பஸ் ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கோ. தெரியுதா? வாயத்தர வேணும். எஸ் சார். Yes, sir. இந்த 4 கிளாஸே வரல போட்டுருந்தீங்க. கொஞ்சம் எக்ஸாம் சார். கொஞ்சம் எக்ஸாமா? சரி, கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட்டேனே. முடிஞ்சிச்சு சார். ரைட். ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பயஸ்ன்னு கற்றுக்கணும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா லைட்டு வெளில போனால் எல்இடி, கரெக்டாக லைட்டு டயோட் மேலேயே உள்ளே வந்தால் ஃபோட்டோ டயோட். ஒரு சோலார் செல்லுக்கு ரவுண்ட் போடணும், பேக் சைடில் லைட் போகிற மாதிரி காமிக்கணும். ஹெச்னியூன்ற லைட் படணும், இங்கேயும் ஹெச்னியூன்ற லைட் படணும். அவங்க தெரியும் ஃபோட்டோனோட எனர்ஜி. ஜீனர் டயோடு ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி போட்டுக்கணும். இதான் ஜீனர் டயோடு. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ எது என்னென்ன வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதோட கிராஃப் கற்றுக்கணும். ஃபார்வர்ட் பயஸ் கிராஃபு, ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு என்ன கிராஃப் வருதோ அதே கிராஃப் தான். இந்த இடம் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கிராஃப் இப்படி வரணும். இந்த இடம் விஓசி ஐஎஸ்சி இப்படி வரணும் கிராஃபு. இந்த கிராஃப் வந்து இதுக்கு கிராஃப் கிடையாது, இது ரிவர்ஸ் பயஸ் கிராஃப் போட்டோம் இல்லையா, சடனாக பிரேக் ஆகும்னு சொன்னால. ரைட், இதோட கிராஃப் இது. அதோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. எதுக்கெல்லாம் பயஸ் கொடுப்போன்னு பார்த்துக்கோங்க, எதுக்கு பயஸ் கொடுக்க மாட்டோன்னு பார்த்துக்கோங்க. பேண்ட் கேப் எனர்ஜியை விட லைட் ஃபோட்டோ டயோடுக்கும் சோலார் செல்லுக்கும் முக்கியமான விஷயம், பேண்ட் கேப் எனர்ஜியை விட லைட் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த டயோடு வேலை செய்யும். பேண்ட் கேப் எனர்ஜியை விட லைட் எனர்ஜி கம்மியாக இருந்தால் இந்த டயோடு ஒர்க் பண்ணாது. கற்றுக்கிட்டிங்களா? ரைட், இதோட 4 டயோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எனக்கு கரெக்டாக ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. உங்கள் குரூப்பில் ஒரு ப்ராப்ளம் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். ஒரே நிமிஷம் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நல்ல வேலை டிரான்சிஸ்டர்லாம் உங்களுக்கு தூக்கிட்டாங்க அப்பயே, அதனால் பொழைச்சிங்க. டிரான்சிஸ்டர் பெரிய டாபிக், அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். எல்லாரும் குரூப் பாருங்க. இந்த ஒரு மாடல் சம்மு, அப்புறம் ஆகாஷில் ஒரு சம் இருக்குது, அந்த சம்மையும் சென்ட் பண்ணுறேன். இந்த சம் நான் போகிறேன், அந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. எல்லாம் குரூப் செக் பண்ணி. சம் நம்பர் 50. சம் நம்பர் 50. இங்கே ஒரு ஃபார்வர்ட் பைஸ், அதாவது ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் 15 வோல்ட். 15 வோல்ட்டில் இங்கே ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 500 ஓம். அங்கேருந்து இங்கே ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 1500 ஓம். ரைட்டா? ஸோ இங்கேருந்து ஒரு டயோடு கண்டிப்பாக ரிவர்ஸ் பயஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பயஸில் தான் இருக்குது, ஏன்னா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் இங்கே இருக்குது, பி சைடுக்கு இருக்குது. இதில் வரக்கூடிய வோல்டேஜ் 10 வோல்ட்டு. என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் த்ரூ ஜீனர் டயோட் ஐஇசட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான நேரம் 1 நிமிஷம். உனக்கு என்ன முடியுதோ அதை ட்ரை பண்ண, செக் பண்ணு. இந்த சம் ரொம்ப பிரமாதமான சம்பை. ஜீனர் டயோட்னாலே இதே மாதிரி சம் தான் கேட்பாங்க. ட்ரை பண்ணு. தெரியலன்னா கற்றுக் கொடுக்குறேன். சரியாக 1 நிமிஷம் எடுத்துக்கோ. ஐஇசட் வேணும். முதல்ல நீங்கள் ஐ கண்டுபிடிக்கணும். ஐ கண்டுபிடிச்சிட்டு இது ஆர்னு வச்சுக்கிட்டா ஐஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐயிலேருந்து ஐஆரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐஇசட் கிடச்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் யோசிங்க. ஆப்ஷனு 10 மில்லி ஆம்பியர். ஜேஇ பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க. 6.7 மில்லி ஆம்பியர், 5 மில்லி ஆம்பியர்,
3.33 மில்லி ஆம்பியர். இது ஈஸியான சம் தான், பட் இதே மாதிரி சம்ஸ் நீங்க நிறைய பார்க்க போறீங்க. ரைட், யாருக்கான்னு சொல்றீங்களா? ரைட் பை. ஸோ டைம் அப். இந்த மாதிரி சம் வந்துட்டாலே முதல்ல உன்னோட கவனம் இங்க இருக்கிற வோல்டேஜை பார்க்கணும். 10 வோல்ட் ரொம்ப ஈஸி பா. இதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இது 10 வோல்ட்னா கண்டிப்பா இங்கேயும் 10 வோல்ட் தானே. யோசிச்சு பாருங்க எல்லாரும், 10 வோல்ட் தானே. அப்ப ஐஆர் வேணுமா? ரெசிஸ்டார்ல போறது வேணும். I ஈக்குவல் டு வி பை ஆர். கத்துக்கிறீங்களா? அங்க இருக்கிற வி 10, அங்க இருக்கிற ஆர் 1500. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், ஐயோ இவ்வளவு தானா அப்படின்ட்டு. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது போயிடுச்சா? அப்ப சொல்ல நோ சார். ரைட். ஸோ வி வந்து 10 வோல்ட், இது 1500 ஓம். 1500 ஓம். அப்போ 1/150 இது ஐஆரோட வேல்யூ 1/150. இது என்ன ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது? ஐஆர் எவ்வளோ வரும்? 1/150னா சால்வ் பண்ணு. 1/15 × 10⁻−1 வச்சுக்கலாமா? 1/15 0.06 வருமா? 100/15 ஒரு 5 6 15 90, மீதி 10 100, 6 5 90. ஆமாம், 0.06 × 10⁻−1 இந்த இடத்துல. ஏன்னா 1/15 0.க்கு 10, 0.06 கரெக்டாக தான் போட்டிருக்கும். அப்போ மில்லி ஆம்பியர்ல மாற்றுங்க. 6.6 × 10⁻−3 கரெக்டா? இந்த இடத்துல புள்ளி வச்சோம் அப்படின்னா பவர்ல -2 போயிடும். 6.66 × 10⁻−3. அப்போ இங்கே போகிற கரண்ட் ஐஆர் வந்து 6.66 × 10⁻−3 மில்லி ஆம்பியர். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிற வேலை இங்கே கண்டுபிடிக்கணும். இங்கே 10 வோல்ட்டு, அப்போ இங்கேயும் 10 வோல்ட்டு. நான் கொடுத்தது எவ்வளோப்பா? 15 வோல்ட்டு. அப்போ மீதி 5 வோல்ட் எங்கே ட்ராப் ஆகும்? இந்த இடத்துல ட்ராப் ஆகுமா? 5 வோல்ட் எங்கே ட்ராப் ஆகும்? அப்போ ஐ கண்டுபிடிங்க. I ஈக்குவல் டு வி பை ஆர். 5/500. அப்போ இது மேலே 1 ஆயிடுச்சு. 1 × 10⁻−2, 10 × 10⁻−3. சூப்பரா? அப்போ 10 மில்லி ஆம்பியர் கரண்ட் உள்ள வருது. அதுல ஐஆருக்கு 6.66 மில்லி ஆம்பியர் போயிடுது. அப்ப ஐஇசட்டுக்கு ரிமைனிங் இருக்கிற 3.33 மில்லி ஆம்பியர் தானே வரணும். ஆப்ஷன் 4 ரைட்டா பாருங்க. 3.33 மில்லி ஆம்பியர். சரி, இன்னும் சரியா புரியலன்னா இன்னும் ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். நல்லா கற்றுக்குங்க. எப்பவுமே இந்த ஜீனல் டயோட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையா பாருங்க. ஒரு 15 வோல்ட் பேட்டரி, இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ஜங்ஷன், இங்க இருந்து இன்னொரு ரெசிஸ்டார், இந்த இடத்துல ஒரு ஜீனல் டயோட் ரிவர்ஸ் பயஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, 1500 ஓம் கொடுத்துருக்காங்க, 500 ஓம்னு கொடுத்துருக்காங்க. கேட்கறது ஐஇசட் கேட்குறாங்க. உங்களுக்கு கிர்ச்சாஃப் லா தெரியும். உள்ள வர்றது ஐ வேணும்னா ஐஆரையும் ஐஇசட்டையும் ஆட் பண்ணணும். இங்க வர்றது ஐஆர்னு எடுத்துக்கலாம், இது ஐஇசட். அவங்க ஐஇசட் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த சம்மோட லூப் என்னன்னா, எங்க பிடிச்சா இந்த சம்முக்கு போய் நீங்க சேர முடியும்னா, இங்க ஜீனல் டயோட்ல என்ன வோல்ட் டிராப் ஆகுதோ அதே வோல்ட் தான் இங்க டிராப் ஆகும். அப்ப ஐஆர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஐஆர் ஈக்குவல் டு வி பை ஆர். வி 10, இது 1500. ரைட்டா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 6.66 மில்லி ஆம்பியர். இப்பதான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சா சால்விங் நீங்க பாத்துக்கங்க. நான் இதுவும் 10னா இதுவும் 10. ஆனா இங்க என்ன இருக்கு பாருங்க, 15. நான் கொடுத்ததோ 15 ரூபாய். இங்க 10 ரூபாய் டிராப் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டார்ல 5 ரூபாய் தான் டிராப் ஆகும். 5 வோல்ட்டா? அப்ப 5 வோல்ட்னா ஐ வேணும்னா அதே வி பை ஆர் தான். அதனால 5/500. சால்வ் பண்ணீங்கன்னா 1 × 10⁻−2 வரும். அது மில்லி ஆம்பியரா மாத்திக்கணும். ஏன்னா இங்க கிடைச்சிருக்கிறது நமக்கு மில்லி ஆம்பியரா கிடைச்சிருக்கு. ஆப்ஷன்லயே மில்லி ஆம்பியரா இருக்கு. அப்ப 10 மில்லி ஆம்பியரா மாத்திக்கங்க. உள்ள வர்ற கரண்ட் 10 மில்லி ஆம்பியர். ஒரு ஜங்ஷன் வந்த பிறகு
6.66 மில்லி ஆம்பியரா போயிடுது. மீதி உங்க வீட்டுக்கு நீங்க 3.33 மில்லி ஆம்பியரா போறீங்க. இப்போ ஐஇசட்டோட வேல்யூ 3.33 மில்லி ஆம்பியர். பை எல்லா மாடல் சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதும் இப்போ ரீசெண்டாக ஜேஇ மெயினில் கேட்ட சம்ஸ் எல்லாம் இதே மாடலில் இருக்கிற சம் அனுப்புகிறேன், ட்ரை பண்ணி பாரு. அதுவும் ஜீனோ டயோட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது சின்ன சின்ன சம் சொல்லி தரேன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம்மாக கற்றுக்கோங்க. இப்போ அவ்வளோ நம்ம கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். ப்ராப்ளம் ஐடியாஸ் ஒன்று 2-3 ஐடியாஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ ரிமைனிங் டைமில் அதையுமே இப்போ கற்றுக் கொடுத்துறேன். முதல்ல இந்த சம் கற்றுக்கோங்க. இங்கே ஒரு டயோடு இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு டயோடு இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு பேட்டரி இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 10 வோல்ட்டு 10 வோல்ட்டு 5 ஓமு 5 ஓமு 5 ஓமு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட்னு கேட்குறாங்க. யாராவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு, தப்போ சரியோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரண்ட் வேணும், எப்படி இந்த லூப்பை பிடிச்சி போகிறது? இப்போ முதல்ல என்ன பை, இது எல்லாமே ஃபார்வர்ட் பைஸ். பை பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஃபார்வர்ட் பைஸ்னா எல்லா டயோடும் வேலை செய்யுது. அப்போ 5 5 5 3 பேரலா? வாயை தர 3 பேரலா? அப்போ 1/5 1/5 1/5 5/5 5/3 வந்துருமா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் 5/3 கிடைச்சிருச்சு. வி வந்து ஒரு 10. அங்கே ஐ கண்டுபிடிக்கணும். இதான இப்படி தானே போகணும். ரைட். ஆரம்ப காலத்தில் எல்லாருமே அப்படி தான் சால்வ் பண்ணி தப்பு பண்ணிடுவீங்க. நான் சொல்றது கேளு, அந்த தப்பை இனிமேல் நீங்கள் செய்யவே கூடாது. அதுக்கு தான் முதல்ல தப்பா உனக்கு சொன்னது. அப்போ கரெக்டாக சொல்லி கொடுங்க சார். நம்ம யார் ஒரு ஆளை காணோம். ஓகே, செக் பண்ணிடுவோம். லாஸ்ட் மோனிகா எஸ்கே. ஓகே, இந்த சம்மை மிஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டார், காதில் வாங்கினியா? பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டாரை நீங்கள் லாஸ்ட்டாக தான் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ 1/5 ப்ளஸ் 1/5 2/5 திருப்பி போட்டிங்கன்னா 5/2. ஆர்பி வந்து 5/2. இப்போ சர்க்கியூட் எப்படி மாறிடுது? மேலே ஒரு 5/2, கீழே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு 5. இப்போ ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன். 5/2 ப்ளஸ் 5 15/2. 15/2 அப்படியே இருக்கா? அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 15/2. இது ஒரு 10 வோல்ட். I ஈக்குவல் டு V/R. V/R 10/15/2. 4 5 2 5 10 3 5 15 4/3. அப்போ கரண்ட் 4/3 ஆம்பியர் 1.33 ஆம்பியர். நான் இந்த சம்மில் இப்போ நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, பேட்டரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டாரை லாஸ்ட்டாக தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி 2016-17 கற்றுக்கக்கூடிய காலகட்டங்களில் நானுமே அந்த கஷ்டம் தெரியாமல் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், நீ லேர்ன் பண்ணுற அளவு கூட நான் லேர்ன் பண்ண மாட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுக் கொடுத்தா கூட எனக்கு ஏறாது சுத்தமாக. அவ்வளோ மக்கு பையன். அப்போ மக்கு பையன், இப்போ மக்கு ஆள்னு வச்சுக்கோங்களேன். மக்கு மேன் இப்போ, அப்போ மக்கு பாய். இப்போ என்ன பிரச்சனைனா, தெரியாம இந்த ரெசிஸ்டாரையும் இன்க்ளூட் பண்ணி தப்பு பண்ணிட்டே இருந்தேன். என்னடா ஆன்சர் வரல. அப்புறம் தேடி தான் கற்றுக்கிட்டது. நீ அந்த தப்பை பண்ணாது. செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டாரை லாஸ்ட்டாக தான் செலவு பண்ணணும். ரைட் சார், பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லுங்களேன். பொறுமையாக பாருங்க. ஒரு செல், ஒரு டயோடு இப்படி இருக்கு, இன்னொரு டயோடு இப்படி இருக்கு, ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டார். வேல்யூ கொடுத்துறேன். 8 வோல்ட்டு 50 ஓமு 50 ஓமு 50 ஓமு. இந்த சம்மோட கரண்ட் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எந்த டயோடு ஃபார்வர்ட் பைஸ்ன்னு செக் பண்ணணும். இந்த சம் வந்துட்டாலும் இது ப்ளஸ், இது மைனஸ். இந்த ப்ளஸ் போயிட்டு இது என் சைடாக இருக்குது, இந்த ப்ளஸ் போயிட்டு இது பி சைடாக இருக்குது. அப்போ டயோடு 1 தான் ஃபார்வேர்டு, டயோடு 2 ரிவர்ஸு. அதனால் அந்த லைனையே நீங்கள் அடிச்சிடணும். அந்த லைன் அங்கே இருக்கக்கூடாது. இப்போ மீதி என்னங்க சார் பண்ணணும்? மேலே ஒரு ரெசிஸ்டார் மட்டும் உயிரோடு இருக்குது, 50 ஓமு. கீழே ஒரு 8 வோல்ட்டு, இங்கே ஒரு 50 ஓமு.
இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ் 100. அப்போ I ஈக்குவல் டு V பை R. அதனால 8 × 10⁻², இல்லை 80 மில்லி ஆம்பியர் கரண்ட் போகுது. இப்படி தான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஐடியா எல்லாம் புரிஞ்சிச்சா? அப்போ உனக்காக ஒரு சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டாக கேட்ட ஒரு சம் தான். எல்லாரும் குரூப் பாருங்க. இதை மட்டும் நீ சால்வ் பண்ணிடு. அவ்வளோதான். நீ பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கரெக்டாக சால்வ் பண்ணுங்க பாப்பா. எல்லாருமே குரூப் பாருங்க. ஸோ மொபைல் கையில் இல்லாதவங்க ட்ரா பண்ணி காமிங்கன்னு பார்த்துக்கும். முதல்ல ஒரு டயோட், மற்றவங்க சால்வ் பண்ணிட்டேரு. ஒரு ரெசிஸ்டர், அடுத்து ஒரு டயோட், ஒரு ரெசிஸ்டர், அடுத்து ஒரு டயோட், ரெசிஸ்டர், அடுத்து ஒரு பேட்டரி, ஒரு ரெசிஸ்டர். இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. 150 ஓம், 50 ஓம், 50 ஓம், 100 ஓம், 6 வோல்ட். Find the value of current. Find the value of current. Option 1 0, option 2 36 milliampere, option 3 43 milliampere, option 4 50 milliampere. ட்ரை பண்ணுங்க. ஹானஸ்டா ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க பாக்க. இவ்வளவு நேரமா? 1 minute. Second option, sir. 36 milliampere. Yes, sir. 36 milliampere. மத்தவங்க பா 36 milliampere ஒரு பதில் வந்திருக்கு. செக் பண்ணிடுவோமா? ஓகே. பையில எந்த டயோட் ரிவர்ஸ் பயாஸ்னு பார்க்கணும். ரிவர்ஸ் பயாஸை அடிச்சிடணும். டயோடை பற்றி கவலைப்படாத. ஃபார்வர்ட்னாலே கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த 150 நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 150 ரெண்டும் பேரலல் காம்பினேஷன். அப்போ 1/150 + 1/50. 150 எடுத்துட்டீங்கன்னா 1 + 3, 4/150, 150/4. முன்னாங்க 12 மீதி 30. இல்லைனா 150/4 அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரை சால்வ் பண்ணிட்டோம். 150/4 எல்லாத்தையும் சால்வ் பண்ண பிறகு மேலே இருக்கக்கூடிய இந்த 150/4ம் இந்த 100ம் சீரீஸ் காம்பினேஷன். நீங்க ஒரு 6 வோல்ட் பேட்டரி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மேலே இருக்கிறது எல்லாம் சால்வ் பண்ணால் 150/4, 100 6 வோல்ட். இவங்க ரெண்டும் சீரீஸ் காம்பினேஷன். 150/4 + ஒரு 100, 400, 550/4. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 550/4. புரிஞ்சிடுச்சு சார்? இப்போ அங்கேருந்து கரண்ட் வேணும்னா I = V/R. Vக்கு 6 வோல்ட்டு, கீழே 550/4, இங்கே 4. இப்போ 24/550. இதுக்கப்புறம் அடிச்சுக்க வேண்டியதுதான். ரைட்டா? 12, 2, 7, 5, 2 12 24, மீதி 35, 3 12 36. ஸோ 1/23 எடுத்துக்கலாம். 1/23 4 டைம்ஸ் வருமாப்பா? மேலே 100ன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. கீழே 23ன்னு வச்சுக்கிட்டா 25னா 4 டைம்ஸு. ஒரே நிமிஷம். ஆப்ஷன் எங்கே இருக்கு? $36 43 இல்லைப்பா? Yes, sir. 43 தான் ரைட்டு. இப்போ 43 மில்லி ஆம்பியர் தான் ரைட்டு. இப்போ 4 பக்கத்தில் வந்து பாருங்க ஆன்சர். 100/23னாலே 4க்கு மேலே போயிடுச்சு. அப்போ அங்கே இருக்கிற ஆப்ஷன் 43 தான் ரைட்டு. சம் கற்றுக்கிட்டீங்களா? இப்போ செம்ம பிரமாதமாக கற்றுக்கணும். ரிவர்ஸ் பயாஸை அடிச்சிடணும். ஃபார்வர்ட் பயாஸை மட்டும் தான் வச்சுக்கணும். ரைட். ஒரே நிமிஷம்.
அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மாடல் மட்டும் பேலன்ஸ் இப்பதான் அது கண்ணில் படுது. அதையும் கற்றுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தான், நிறைய வேண்டாம். மாடலில் இருக்கக்கூடிய எல்லா சமயம் ட்ரை பண்ணி பாரு. போர்டுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் காம்படிட்டிவ் சைடுக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே நிமிஷம், அவசரமாக தேடும்போது தான் கிடைக்காது. இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் ஜீனர் டயோடில் ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். சம் நம்பர் 14. இங்கே இருக்கிற 14 பேரும் அதை சால்வ் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிவிடணும். குரூப்பில் போடக்கூடாது. நேர்மையாக அடுத்த 5வது நிமிஷம் இல்லை 10வது நிமிஷம் இந்த சம் எனக்கு வரணும். ஜீனர் டயோடோடது இப்போ எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாடல் தான். சம் நம்பர் 14 அந்த சம்மு ஹோம்ஒர்க் சம்மு, ரைட்டா? ஹெச்டபிள்யூன்னு போட்டு டேக் பண்ணியிருக்கேன் பாரு. ஓகே, அடுத்தது நீ பாருங்களேன். ஏன்னு ஒரு டேட்டா, பின்னு ஒரு டேட்டா, ஒய்ன்னு ஒரு டேட்டா. இப்போ ஃப்ளாட்டு இந்த மாதிரி ஹையாக இருக்கு, ரைட்டா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட்டுருங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக கவனி. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் அந்த இடம் நீங்கள் 0ன்னு எடுத்துக்கணும். ஆன் 1, ஆஃப் 0, 1, 0, 1. அவங்க ஒருவேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதாவது கரெக்டாக இதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாவை எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். அப்போ ஃப்ளாட் ஹை, ஃப்ளாட் ஹை, ஃப்ளாட்டு, இது வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறத போடுவாங்களே தவிர அது தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் அன்கேட்டாக இருந்தால் இங்கே என்ன ஆன்சர் வரணும்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? எல்லாமே ஃப்ளாட்டாக தான் வரும். ஏன்னா 0, 1, 0, 1, 0, 1.0, 0, 0.1, 0, 1.0, 0, 0, 0. அப்போ ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் வரும். இதே நீங்கள் ஆர் கேட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 + 0, 1, 1 + 0, 1, 1 + 0, 1, 1 + 0, 1. அப்போ எல்லாமே ஹையாக வரும். இதான் ஆன்சர். தெரியுதா உங்களுக்கு? இந்த கிராஃப் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக இருந்தால் 0, ஹையாக இருந்தால் 1. என்ன கேட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் நம்பராக மாற்றிக்கிட்டு அந்த கேட்டோட ஆன்சர் போடணும், ரைட்டா? ஒரே நிமிஷம். அதே மாதிரி இந்த கொஷினையும் இப்போ உடனே அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. குரூப் பாருங்க, ஓடிடாது, வெயிட் பண்ணு. கொஷின் நம்பர் 25. எப்போ பார்த்தாலும் கேட்குற சம் தான் இந்த 25 போர்டுக்குமே. இது என்ன கேட்டுன்னு கேட்டிருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லி தந்துடும், ஈஸியாக சொல்லி தந்துடும். ஒரு சம் மட்டும் முடிச்சு நீங்கள் போயிடலாம். இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இல்லை சின்னு எடுத்துக்கிறேன். ஏல 2 ஹை இருக்கு, 1, 2 ஹை இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு லோ இருக்கு, அடுத்தது இன்னொரு லோ இருக்கு, அடுத்தது ஒரு ஹை இருக்கு. ஓகே, இது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இங்க இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. இது ஏ. யாராவது ஏவோட டேட்டா சொல்லுங்க பார்க்கும். சொல்லு, அப்படியே ஏவோட டேட்டா சொல்லு. வாயில் 1 1 1 1 0 0 0 0 1 1. சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி பியோட டேட்டா சொல்லுங்க. பியோட டேட்டா இது வரைக்கும் ஃப்ளாட்டு, இதுக்கு மேல ஹை, அடுத்தது இது வரைக்கும் ஹை, அங்கிருந்து மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டு, மறுபடியும் ஒரு ஃப்ளாட்டு, இப்படி இருக்கு. பியோட டேட்டா இங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃப்ளாட்டா இருக்கே 0. இந்த இடம் 0, இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, அடுத்து ஒரு 0 0 0. ஆமாம், 0 0. அவ்வளவுதான். இப்ப சிக்கு அவங்களே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க இருந்து மேல போகுது. எப்ப T4 வரைக்கும் மேல போகுது. 1 2 3 4 T4 வரைக்கும் மேல போகுது. அதுக்கப்புறம் தான் கீழே இறங்குது. இது வரைக்கும் மேல போகுது. இதை விட்டுருங்க, இது வரைக்கும் இது விட்டுட்டு கீழே, அதுக்கப்புறமா இந்த இடம் மேல, அப்படியே ஃபுல்லா மேல. இது ஆன்சர் பாருங்க.
1 1101 சார். 1 0 1 OR gate. 1 1 1 0 1. இதை பார்த்தது என்ன கேட் கண்டுபிடிங்க? OR gate, sir. ஆர் கேட்டா? 1 + Yes, sir. 0 1 1 + 1 1 1 + 0 1 0 + 0 0 1 + 0 1. பை இதுதான்பா சம்மே. இப்படிதான் கேட்க போறாங்க. நீங்க ஏன் செமிகண்டக்டர் பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த மேல ஆன்ல இருந்தா அது 1, ஆஃப்ல இருந்தா 0. கரெக்டா அதுக்கு நேரா இப்ப நான் உனக்கு சரியா போடல. ஆனா குரூப் பாத்தீங்கன்னா அந்த அந்த போட்டோஸ் கரெக்டா இருக்கும். நீங்க அதுலயே பென்சில்லே மார்க் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர்ல பென்சில்ல 1 0 1 0 அவுட்புட் இது என்ன கேட்டா இருக்கும் தனியா. ஆனா கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி தனியா டேபிள் போட்டு கண்டுபிடிச்சாதான் தப்பு பண்ண மாட்டேன். அங்கேயே ட்ரை பண்றதுக்காக தப்பு பண்ணிடாது. தனியாவே இது மாதிரி ஒரு டேபிள் போடணும். ரைட்டா? ரொம்ப ஹாப்பியான விஷயம். செமிகண்டக்டர் ரொம்ப சூப்பரா இந்த டைம் கற்றுக் கொடுத்துருக்கோம். நல்லா அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு, இன்னொரு முக்கியமான விஷயம், ஜேஇயோட பழைய பேப்பர்லாம் எடுத்து மறுபடியும் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்க. 4 கொஷின் அல்லது 3 கொஷின். ஸோ நமக்கு நேரம் நல்லா இருந்தால் இந்த லெசனில் 4 கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ஜாலி. ஒரே லெசன் 16 மார்க்கு. நான் சொல்கிறது காம்படிட்டிவ் சைடில் சொல்கிறேன். போர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உனக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் கம்மிங் வீக்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கம்மிங் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேலேருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ரே ஆப்டிக்ஸும் முதல்ல முடிச்சு கொடுத்துறேன். 5 மார்க்ஸ் எப்படி எழுதணும், எப்படி 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷனு. அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எப்போவுமே 5 மார்க்கு. ரே ஆப்டிக்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. முதல்ல அந்த லெசன் நம்ம ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா 3 மார்க் 2 மார்க்கு கேஸ் ஸ்டடிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ரைட்டாக? நான் சொன்ன மாதிரி October 15 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 நாள் கிளாஸ் இல்லாததுனால 17 வரைக்கும் நம்ம போக வேண்டிய